ஸோ இன்னைக்கு மூணாவது லெசன் பித்ரு புத்திரயோகோ பிரேம ஹர்ஷசரிதாத்து. ஸோ அப்பா பிள்ளையோட ஒரு பிரேம பாவம். சரியா? ஸோ இது ஹர்ஷசரிதம்னுட்டு ஒரு இட் இஸ் அ கத்திய ஒர்க்கு. பாணபட்டர் எழுதினது. அஹ், இது எப்படி பாணபட்டருக்கு காதம்பரிங்கிறது இட் இஸ் attributed டு ஹிம்மோ ஒரு இட்ஸ் மேக்னம் ஆப்பஸ் இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்னு சொன்னேன் ப்ரோஸ்ல. அதே மாதிரி இங்க இந்த ஹர்ஷச்சரிதமும் இட் இஸ் அ வெரி குட் டெக்ஸ்ட். இட் அஃப்கோர்ஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்டோரி ஆஃப் கிங் ஹர்ஷா, அவனுடைய அந்த வம்சாவளி, அதை பத்தி வர்ணிக்கிற ஒரு டெக்ஸ்ட். இது இந்த ஹர்ஷச்சரிதம்ங்கிறது உங்களுக்கு நீங்க மொத்தமா பார்த்தேன்னா ஐ திங்க் இட் ஹேஸ் சம் 7 உச்சுவாசம்னு நினைக்கிறேன். ஆமா, இட் ஹேஸ் சம் சப்தம். ஆமா, 8 உச்சுவாசம் இருக்கு மொத்தமும். இப்ப நமக்கு இருக்கிற போர்ஷன் 5வது உச்சுவாசத்துல இருந்து வந்த ஒரு பார்ட் இது. இங்க என்ன கதைங்கிறத பார்க்கலாம். சரியா? இதுல ஹர்ஷனுடைய கதை ஆரம்பிச்சிரும். அவ அப்பா ஐ திங்க் இவனுக்கு அந்த இதை கொடுத்துட்டு பதவியை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆர் ஆமா. ஸோ ஆமா, இதுல ஹர்ஷனுடைய கதை இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஓகேவா? ஆ नियतिर्विधाय पुंसां प्रथमं सुखम् उपरि दारुणं दुःखं कृत्वा लोकं तरला तटिदिव वज्रं நிபாதயதி. ஸோ பும்சாம் பிரதமம் சுகம். நியதிஹி அப்படின்னா இந்த பிரகிருதியானது, நியதிங்கிறது இங்க ஃபேட், இந்த ஃபேட்டானது தரலா நியதிஹி, ரொம்ப அது என்ன பண்றது அப்படின்னா முதல்ல பும்சாம் பிரதமம் சுகம், முதல்ல சுகத்தை கொடுத்துடுறது. உபரி தாருணம் துக்கம், தாருணம்னா பயங்கரமான துக்கம். கிருத்வா லோகம் தரலா தட்டிதிவ வஜ்ரம் நிபாதயதி. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தரலா தட்டித்திவ வஜ்ரத்தை போட்டுடுறது. வேறதா முதல்ல சுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஃபார்ச்சூனை கொடுக்கறது. அப்படிங்கிறது தான் இந்த உச்சுவாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே. ஓகே. ஸோ ஐ திங்க் இதுல நடக்க போற அந்த விஷயத்த அந்த ஸ்லோக ரூபமா அவர் கொடுத்திருக்கார். நமக்கு இந்த டெக்ஸ்ட்ல இல்ல, ஜஸ்ட் இதை பார்த்தேன் அதனால சொன்னேன். படிக்கிறேடா? आमां भगिनि। ம். पितृपुत्रयोः प्रेमः। ம். एकदा तु हर्षः वासतेयाः तुरीये यामे प्रत्यूषस्येव स्वप्ने चटुलज्वालापुञ्जरीकृतसकलककुभा दुर्निवारणे दवहुतभुजा दह्यमानं केसरिणम् अद्राक्षीत्। ஆமா, ஏகதா தூ ஹர்ஷः கேசரினம் அத்ராக்ஷீத், அதை மெயின் சென்டென்ஸா எடுத்துக்கோங்க. ஏகதா ஒரு சமயம், ஒரு பொழுது, ஹர்ஷः அத்ராக்ஷீத் ஹர்ஷன் பார்த்தான். யாரை? கேசரினம் அத்ராக்ஷீத். ஸோ அந்த கேசரினம் அப்படின்னா அந்த கேசரி, அந்த பிடரிய வச்சுட்டு இருக்கிற அந்த மேன்ஸோட இருக்கின்ற அந்த ஒரு சிங்கத்தை எங்க பார்த்தான் அப்படின்னா ஸ்வப்னே அத்ராக்ஷீத், சொப்னத்துல பார்த்தான். சரி, ஹேட் எ ட்ரீம். என்ன அப்படின்னா ஹர்ஷः கேசரினம் அத்ராக்ஷீத் ஸ்வப்னே அத்ராக்ஷீத், சொப்னத்துல பார்த்தான். சரியா? சோ எங்க, எப்போ, எந்த டைம்ல அப்படின்னா வாசதேயாக துரியே யாமே பிரதி உஷசி ஏவ ஸ்வப்னே. ஸோ வாசதேயா அப்படின்னா வசனம் வசதிஹி, வசதிஹி தத்ர சாதுஹு இது வாசதேயி. வாசதேயினா ராத்திரின்னு அர்த்தம். எங்க இரவுல உறங்கலாமோ, எங்க உறவுல தங்கலாமோ. ஸோ வாசதேயி அப்படின்னாலே ராத்திரின்னு அர்த்தம். ஸோ வாசதேயாஹா அப்படின்னா வாசதேயிங்கிறது ஈகாராந்தம், ஸ்திரீலிங்கம். வாசதேயாஹா அப்படின்னா ஷஷ்டி. ஓகேவா? அந்த இரவினுடைய துரியே யாமே, துரியம்னாலே துரியானாலே நாலாவதுன்னு அர்த்தம் இல்லையா? நாலாவது யாமம்னா பொழுது, நாலாவது காலம் ஜாமம்னு வச்சுக்கோங்க. நாலாம் ஜாமத்துல பிரதி உஷசி ஏவ. ஸோ பிரதி உஷசி அப்படின்னா அந்த ராத்திரியினுடைய கடைசி ஜாமம். அப்போ ராத்திரியினுடைய கடைசி ஜாமம்னா பொழுது விடிய போறது. அந்த உஷத் காலம் அப்படிங்கிறாலும் கார்த்தால காண்ற சொப்பனங்கள் எல்லாமே பலிக்கக்கூடும்னு வா இல்லையா? விடிகார்த்தால சொப்பனம் காணா அது நடந்துரும்னு சொல்லுவா, தெரியுமோ? சோ அந்த மாதிரி வாசதேயாக துரியே யாமே, ராத்திரியினுடைய நாலாஞ்சாமத்தில், பகலில், ஸ்வப்னே ஸ்வப்னத்துல இந்த ஹர்ஷனானவன் கேசரினம் அத்ராக்ஷீத், சரியா, ஒரு சிங்கத்தை பார்த்தான். ஓகேவா?
சட்டுல ஜ்வாலா புஞ்சரி புஞ்ச பிஞ்சரீகிருத சகல ககுபா துர்நிவாரேண தவஹுதபுஜா தஹ்யமானம் கேசரினம். ஸோ அந்த கேசரினம்க்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா தஹ்யமானம் கேசரினம், எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அஹ், இதுவ அந்த சிங்கத்தை பார்த்தான். ஓகேவா? ஸோ வந்து எதுனால அப்படின்னா தவஹுதபுஜா, தவஹுதம் ஹுதபுக்கு அப்படின்னாலே ஹுதம் உனக்தி இது ஹுதபுக்கு அக்னின்னு அர்த்தம். தவஹுதபுக்கு அப்படின்னாலே வனாக்னி, காட்டுல இருக்கிற காட்டுத்தீ. சரியா? தவஹுதபுஜா காட்டுத்தீயினால் தஹ்யமானம். சோ ஹர்ஷः ஏகதா ஸ்வப்னே தவஹுதபுஜா தஹ்யமானம் கேசரினம் அத்ராக்ஷித். சரியா இருக்கா? ஹர்ஷனானவன் ஒரு சமயம் சொப்பனத்தில் தவஹுதபுஜா காட்டுத்தீயினால் தஹ்யமானம் எரிக்கப்படுகின்ற அந்த கேசரினம் அந்த சிங்கத்தை அத்ராக்ஷித் பார்த்தான். சரியா? இப்ப இந்த தவஹூத பூஜாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தேன்னா சட்டுல ஜுவாலா புஞ்ச பிஞ்சரீகிருத சகல ககுபா துர்நிவாரேண. சோ துக்கேன நிவாரஹ யஸ்ய சஹா துர்நிவாரஹ தேன துர்நிவாரேண அப்படின்னுட்டு இட் கோஸ் as an adjective ஃபார் தவஹூத பூஜா. சரியா? ரொம்ப விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு இது அடக்கறதுக்கு, ஷட் ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கின்ற துர்நிவாரேண ஹுதபுஜா. ஓகேவா? அதுக்கப்புறம் சட்டுல ஜுவாலா புஞ்ச பிஞ்சரீகிருத சகல ககுபா. சோ சட்டுலாஹா ஜுவாலாஹா சட்டுல ஜுவாலாஹா. சட்டுலம் அப்படின்னா அந்த இது ஆறுதுன்னு அர்த்தம். அது பேர் என்ன சொல்லுவா உங்களுக்கு? ஃபிளிக்கரிங். சோ சட்டுலாஹா ஜுவாலாஹா சட்டுல ஜுவாலாஹா. சரியா? சோ சட்டுலானாம் ஜுவாலானாம் புஞ்சேன புஞ்சைஹி. அந்த சட்டுலமான அந்த ஜுவாலா அப்படின்னா அக்னி ஜுவாலை ஃப்ளேம், அதனுடைய புஞ்சம்னா ஒரு குவியல் எக்கச்சக்கமா எரிஞ்சுட்டு இருக்கு அந்த புஞ்சைஹி பிஞ்சரீகிருதாஹா. பிஞ்சரீகிருதா கிருதாஹா சகல ககுபா. சகல ககுபு ககுப் தேன ககுபா அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். ககுப்புங்கிறது உங்களுக்கு பகாராந்தம். சரியா? இங்க திருத்தியா ஏகவச்சனத்துல இருக்கு. இட் கோஸ் as an adjective ஃபார் தவஹுத புஜா. ஓகேவா? சோ சட்டுல ஜுவாலா ரொம்ப ஃபிளிக்கர் ஆகிற அந்த ஃபிளேம்ஸினுடைய புஞ்சம் அந்த கூட்டத்தினால் ஒரு அந்த எரிஞ்சு தள்ளின்னு இருக்கு. அதனால பிஞ்சரீகிருத சகல ககுபா. பிஞ்சரீகிருத்தம்னா சிவப்பாக்கப்பட்டதுன்னு ஒண்ணு. பிஞ்சரம்னாலே உங்களுக்கு வந்து பிஞ்சரீகிருத்தம்னா ரெட்டிஷ் ஆக்கப்பட்ட ஆர் அந்த இடமே ஒரு மாதிரி கேப்டிவேட் பண்ணப்பட்ட. பிஞ்சரீகிருதாக சகல ககுபா ககுபா தேன ககுபா என்ன அப்படின்னா துர்நிவாரேன தவஹுத புஜா தஹ்யமானம் கேசரினம் அத்ராக்ஷித். சரியா இருக்கா? சோ ஜி, ஆ அஹ், அந்த அந்த சட்டுல அது ஒரே தடவை ஆ சொல்றேன்னா அந்த அந்த சமாசத்தோட மீனிங். चटुलाः ज्वालाः चटुलज्वालाः चटुलानां ज्वालानां पुञ्जं चटुलज्वालापुञ्जं चटुलज्वालापुञ्जैः पिञ्जरीकृतं चटुलज्वालापुञ्जपिञ्जरीकृतं चटुलज्वालापुञ्जरी चटुलज्वालापुञ्जपिञ्जरीकृतं अ, अ, कृता सकल ककुब् சட்டுல ஜுவாலா பிஞ்சரீகிருத சகல ககுபு தேன சகல ககுபா. சரியா? சரியா இருக்கா? ஆ? சரியா இருக்கா ம். உங்களுக்கு? எஸ் எஸ் ஜி, எஸ் ஜி. ம். சோ வந்து இங்க இது வந்து ஏன சகன தேன அந்த இதுக்கு போறது. எதுக்கு போறது? இட் கோஸ் as an adjective ஃபார் தவபுஜா. சோ வந்து சட்டுல ஜுவாலா புஞ்ச பிஞ்சரீகிருத சகல ககுபஹ ஏன சக தேன ஹவ தவஹுத புஜா. அதே மாதிரி துக்கேன நிவாரஹ யஸ்ய சக துர்நிவாரஹ தேன துர்நிவாரேண ஹுதபுஜா. இது ரெண்டு வேர்ட்ஸுமே இட் கோஸ் as an adjective ஃபார் தவபுஜா, தவஹுத புஜா. சரியா? தவ இதி ஹுதபுக்குன்னு எடுத்துக்கோங்க. தேன ஹுதபுஜா. சரியா? தவஹா அப்படின்னாலே உங்களுக்கு தாவாக்னின்னு அர்த்தம். இல்லைன்னா தவஹுத பூஜா அப்படின்னாலே தாவாக்னி, வனத்துல இருக்கிற அக்னி, வனாக்னி. சரியா? அந்த வனாக்னினா தஹ்யமானம் அதனால் எரிக்கப்பட்டு படுகின்ற அந்த கேசரினம் அந்த சிங்கத்தை சக ஹர்ஷக அத்ராக்ஷித்.
சரியா? சோ இப்ப வந்து வாசதேயாக துரியே யாமே பிரதி உஷஸ்யேவ ஸ்வப்னே. சோ இரவினுடைய 4வது ஜாமத்தில் விடியும் விடியும் தருணத்தில் அப்படிப்பட்ட ஸ்வப்னத்தில் சக ஹர்ஷः ஏகதா चटुलज्वाला पिञ्ज पुञ्जरीकृत सकलककुबा हुतभुजा दवहुतभुजा दुर्निवारेण दवहुतभुजा दह्यमानं केसरिणम् अद्राक्षीत्. சரியா இருக்கா? சரியா இருக்கா? இது Yes, இந்த ma'am. இது வந்து வனத்துல இருக்குல்ல, வன அக்னி தானே. ஆமா. ஓகே. ஆ, ஆமா. அப்புறம் அடுத்தது படிக்கிறீங்களா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? Yes, ma'am. ம். மாலினி படிங்க. ஆ. तस्मिन्नेव दावदहने समुत्सृज्य शावक अनुप्लुत्य च आत्मानं पातयन्तीं सिंहीम् अपश्यत्। சோ வந்து தஸ்மின்னேவ தாவதஹனே சமுத்ஸ்ருஜ்ய ஷாவகானு உத்ப்ளுத்ய ச ஆத்மானம் பாதயந்தீம் சிம்ஹம். அத ஃபர்ஸ்ட் வந்து கேசரினம் அத்ராட்சீத்து, ஒரு சிங்கத்தை பார்த்தான். அதுக்கப்புறம் சிம்ஹீம் அபஷ்யத்து, ஒரு ஃபீமேல் லைனஸ பார்த்தான். எப்படி அப்படின்னா ஆத்மானம் பாதயந்தீம் சிம்ஹிம் அபஷ்யத்து, தன்னுடைய செல்ஃபை பாத்தயந்தீம் அப்படிங்கிறது பததி பாத்தயதி நிச்சல இருக்கு. தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய சரீரத்தை பாதயந்தீம் அதையும் கொண்டு போய் தள்ளு தானே போய் விழற ஒரு சிங்கத்தை, ஒரு ஃபீமேல் ஒரு லைனஸ பார்த்தான். சரியா? தஸ்மின்னேவ தாவதகனே, அந்த தாவதகனத்தில், சரியா, அந்த தாவாக்னியில் ஷாவகானு சமுத்ஸ்ருஜ்ய, தன்னுடைய ஷாவகான குட்டி குட்டிகளை சமுத்ஸ்ருஜ்ய விட்டு விட்டு, லெட்டிங் லூஸ்ன்னு அர்த்தம். சமு உத்து சிரிஜ் லெப்பல இருக்கு. அந்த குட்டிகளை விட்டு விட்டு அதை விழாம பார்த்துன்னுட்டோ என்ன அப்படின்னா உத்ப்ளுத்திய அப்படின்னா விழுந்து ஜம்ப்டு, ஷீ டம்ப்டு இன்டு இட். ஆத்மானம் பாத்தயந்தீம், தன்னைத்தானே அக்னியில விழும்படி செய்த ஒரு சிங்கத்தை லைனஸ அபஷ்யத்து. சரியா? யாரு அபஷ்யத்து? சஹ ஹர்ஷஹ அபஷ்யத்து. முதல்ல கேசரினம் அத்ராக்ஷீத்து, அத்ராக்ஷீத்துங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து லுங்கு பிரயோகம், அபஷ்யத்துங்கிற இடத்துல திருஷ்ய வந்து லங்கு பிரயோகத்துல இருக்கு. சோ தஸ்மின்னேவ தாவதகனே, அந்த தாவதகனத்தில் என்ன அப்படின்னா ஷாவகானு சமுத்ஸ்ருஜ்ய, தன்னுடைய குட்டிகளை அதுல இருந்து விழாம பார்த்துனுட்டோ உத்ப்ளுத்திய, தான் அதுல விழும்போது ஆத்மானம் பாதயந்தீம் சிம்ஹிம் அவசியம். சரியா இருக்கா? அடுத்தது आसीत् च अस्य चेतसि लोके हि लोहेभ्यः कठिनतराः खलु स्नेहमया बन्धनपाशाः यत् आकृष्टाः तिर्यञ्चः अपि एवम् आचरन्ति इति। அதான் இங்கதான் வந்து பாணன் வந்து ஹியூமன் சைக்காலஜில மாத்திரம் பேச மாட்டார். மிருகங்களையும் காதம்பரியிலையும் இப்படிதான். அந்த குருவி, அந்த குட்டி வைஷம்பாயனம்ங்கிற அந்த அந்த கிளிங்கிறது அது வந்து என்னமோ கதைய சொல்லும். தன்னோட அம்மா வந்து எப்படி வந்து அந்த ஷால்மரி விருட்சத்துல அவ அப்பா அம்மா இருந்தா, தான் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு வியாதன் வந்து எப்படி தூக்கின்னு போயிட்டான், அவ அப்பா போனப்புறம் நாங்க எப்படி தவிச்சோம், எங்க அப்பா என்ன எப்படிலாம் பார்த்துட்டார். அந்த மாதிரி ஒரு ஹியூமன் வந்து ஒரு அப்பா வந்து நம்மள மாதிரி ஜீவராசிகள் மனுஷாளா இருக்கிறவா வந்து ஒரு அப்பாக்கும் புள்ளை குழந்தைக்கும் என்ன ஒரு ஸ்நேகபாவம் இருக்குமோ அந்த மாதிரி வர்ணிப்பார் பாணன் அங்க. அதே மாதிரி அவ அப்பாவை வந்து அந்த வியாதன் அப்பாவையும் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எங்க அப்பா போனப்புறமும் நான் இன்னும் உயிரோட இருக்கேனேன்னு அழும். சோ அந்த மாதிரியான ஒரு திரியஞ்சோ அபி அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு அனிமல் தான். சோ ஆசீச்ச அஸ்ய தேஜசி, அதாவது அந்த சிங்கம் விழுந்தது, அந்த லைனஸ் விழுந்தது, ஆனா தான் விழும்போது தன் குட்டிகள் சாகப்படாதுங்கிற ஒரு எண்ணம் ஒரு சாதாரண ஜந்துக்கே இருந்ததுன்னா அம்மாங்கிறது எப்படி? குபுத்ரோ ஜாயதே குவச்சித்து குமாதான பவதி இல்லையா லோகத்துல. கெட்ட புள்ள வேணா பிறக்கலாம், bad mother can never exist in this world. A woman can be a bad wife, bad sister, bad daughter, bad daughter-in-law, என்ன ரோல் வேணா பேடா பிளே பண்ணலாம். பட் a woman can never play a பேட் மதர் ரோல் இல்லையா? சோ அந்த மாதிரி ஆசீத்து ச அஸ்ய சேதசி, அஸ்யனா அஸ்ய ஹர்ஷஸ்ய சேதசி, ஆசீத்து ஏதோ ஒண்ணு இருந்தது, என்ன தோணித்து அப்படின்னா
லோகேஹி உலகத்துல லோகேபியா கடினதராக, லோகம்னா இரும்பு, இரும்பை விட கடினத்தரமாக இருக்கிறது எது அப்படின்னா ஸ்நேகமயாக பந்தன பாஷாக, ஸ்நேகத்தோட இருக்கின்ற ஒரு பந்தனமேவ பாசம். பாசம்னா கயிறு இல்லையா, பாசக்கயிறுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பந்தனமே ஒரு பாசம். சரியா? ஸ்நேகமயாக பந்தன பாஷாக கலு லோகே லோகேபியா கடினதராக எது யதாகிருஷ்டாக, எது பந்தன பாஷைஹி ஆகிருஷ்டாக திரியஞ்சோபி ஏவம் ஆச்சரந்தி. இதெல்லாம் வந்து மனுஷா இல்ல, ஏதோ ஒரு அப்பா புள்ள ஒரு பொண்ணு ஒரு குழந்தை இருந்ததுன்னா வந்து இந்த இதுல வரும், அது பேர் என்னது, மத்தியம வியாயோகத்துல வரும். அவ காட்டுல வந்து 4 பேர் போயிட்டு இருப்பா. இப்ப ஒரு பிராமணன், பிராமணன் ஒய்ஃப், 3 குழந்தைல அவனுக்கு. 3 பேரையும் அழைச்சிட்டு போகும்போது கடோத்கஜன் வந்துருவாங்க. கடோத்கஜன் வந்து ஹிடிம்பி வந்து அனுப்புவோம். இந்த மாதிரி ஹிடிம்பி அனுப்பிச்ச பர்பஸ் வந்து பீமனை தேடிண்டு வாங்குறதுக்கு அனுப்புவா. ஏன்னா அங்க பஞ்சபாண்டவா அந்த காட்டுல இருக்கான்னுட்டு. ஆனா வந்து அம்மாவினுடைய விரதபங்கத்துக்கு ஒரு மாம்சம் வேணும்னுட்டு கேட்பான். 3 பேரும் 5 பேரும் நான் போறேன்னு வாழையே தவிர யாரும் வந்து நீ போ நீ போன்னு அனுப்ப மாட்டான். இப்ப கலியுகத்துல மாறுமோ என்னமோ. அந்த மாதிரி மனுஷாளுக்கு இருக்கும்போது இருக்கிறதுங்கிறது பெருசு இல்ல. திரியஞ்சோபி ஏவம் ஆச்சரந்தி. அதாவது இந்த பந்தனம்ங்கிறது என்ன தெரியுமோனோ, தாரு பேத நிபுணோபி ஷடங்கி ஷடங்கிரி நிஷ்கிரியா பதி பங்கஜபத்தः பந்தனானி கில சந்தி பகூனி ஸ்நேகரஜ்ஜு கிருதபந்தனம் அந்யது. ஸோ வந்து என்ன அப்படின்னா, தாரு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு 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 லாக் ஆஃப் வுட்டு. அதை கூட இந்த ஷடங்கிரி அப்படிங்கிறது அந்த அஹ், வண்டு இல்ல, இன்னொன்னு என்னது, அது ஓட்டை போடுமே, அந்த மாதிரி ஓட்டை போட்ட அந்த வண்டு கூட பங்கஜபத்தக நிஷ்கிரியா பவதி. பங்கஜத்துல வந்து பத்தம் ஆயிடுத்து அப்படின்னா அதுல ஒரு ஈடுபாடோட அந்த பங்கஜத்துக்குள்ள போய் நைட்டு உட்கார்ந்து நொடுத்துன்னு வச்சுக்கோங்க, சாயந்தர வேளையில சூரிய அஸ்தமனம் ஆனோடனே லோட்டஸ் மூடின்றோம். சரியா? அந்த மாதிரி பந்தனானி கீழ சந்தி பகூனி ஸ்நேக ரஜ்ஜு கிருதபந்தனம் அந்யது. உலகத்துல நிறைய விதமான பந்தங்கள் இருக்கு. ஆனா ஸ்நேகம்ங்கிற ஒரு ரஜ்ஜு, அதனால கட்டப்பட்ட பந்தனம்ங்கிறது இட்ஸ் பிருத்தக் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர். ஸோ அதான் லோகேஹி லோகத்துல லோகேபியக கடினதராக, லோகேபியக அப்படிங்கிறது பஞ்சமி. இது அயனை காட்டிலும் கடினதராக, ரொம்ப கடினத்தரமாக இருக்கின்ற இருக்கக்கூடிய பந்தனம், இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஸ்நேகமயாக பந்தன பாஷாக. ஸ்நேகம்ங்கிற ஒரு பந்தன பாசம் இருக்கு பாரு, அது வந்து இதை விட ரொம்ப வந்து ஒரு கடின தரம். இப்ப லோகம்தான் கடினம் அப்படின்னா அதை விட கடின தரம் எது அப்படின்னா இந்த ஸ்நேகம்ங்கிற ஒரு ஒரு பந்தன பாசம். புரியுறதா? ஏத்து ஸ்நேக பந்தன பாஷைஹி ஆக்ருஷ்டாக, அப்படிப்பட்ட ஸ்நேகம்ங்கிற ஒரு பந்தனம்ங்கிற ஒரு பாசத்தினால இழுக்கப்பட்டவர்களான திரியஞ்சோ அப்பி, திரியஞ்சா, சரியா, திரியஞ்சோ அப்பி சின்ன நீச்ச இதுல ஜந்துக்கள் தான் வந்து இருக்கிறதுல அனிமல்ஸ்க்கு 6 அறிவு நம்மள மாதிரி கிடையாதுங்கிறா. அவைகளுக்கு வந்து சிரிக்க முடியாது, பலவிதமாக யோசிக்க முடியாதுன்னு சொல்றா. ஸோ ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த நாயெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வே தே ட்ரெயின், தே ஆர் ஸ்மார்ட்டர் தேன் அஸ்ஸோன்னு தோணும். எது ஆக்ருஷ்டாக திரியஞ்சோ அப்படி ஏவம் ஆச்சரந்தி. இந்த பந்தனம்ங்கிற ஒரு பாசத்தினால இழுக்கப்பட்ட இந்த சின்ன ஜந்துக்கள் கூட இந்த மாதிரி ஒரு தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, தன் குழந்தைய காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? புரியுறதா உங்களுக்கு? சரியா இருக்கா? அதான் சரியா இருக்கு ஜி. மேல படிங்க. प्रबुद्धस्य च अस्य मुहुर्मुहुः अदक्षिण इतरम् अक्षि ஏன் அதக்ஷிணம்னு படிக்கிறேன்? முகுர்முகுஹு அதக்ஷிண இதர இல்ல, அங்க ஒரு ஆ இருக்கே, முகுர்முகுஹு அதக்ஷிண இதரம். இல்லையே, எதுக்கு விசர்கசிய ரேபா அவ்வளவுதானே ஜி அங்க. இல்ல மாட்டின்றுங்கோ மாலினி. முகுர்முகு தட்சிணம் ரகாரத்தை தூக்கிட்டு அந்த மேல கொண்டு போய் போட்டுருங்க அந்த ரேபத்தை. முகுஹு முகுஹு முகுர்முகுஹு. சரி, தட்சிண ஃபுல் ரா இருக்காங்க. ஆமா இருக்கு பகினி. பிரிண்ட் மிஸ்டேக் மாத்தினுடுங்க. இதுல இருக்கு பாருங்க, இந்த யூ ஸ்டிக் டு திஸ் PDF நோ, சோ தட் இதுல கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி இருக்கு. அண்ட் she has also checked with the original text. அதனால பர்ஃபெக்ட்டா இருக்கும். சரி,
படிங்க. பிரபுத்தஸ்ய சாஸ்ய प्रबुद्धस्य च अस्य मुहुर्मुहुः दक्षिण इतरम् अक्षिपस्पन्दे. அஸ்ய பிரபுத்தஸ்ய இந்த மாதிரி தூக்கத்துல வந்து இவன் வந்து பாக்குறான் இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை. பிரபுத்தஸ்ய எழுந்தவனான அஸ்ய ஹர்ஷஸ்ய முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் தக்ஷிண ஈதரம் அக்ஷி பஸ்பந்தே. தட்சிணேதரம், தட்சிணம்னா ரைட்டு, தட்சிணேதரம்னா வாமம், இது லெஃப்ட். ஸோ லெஃப்ட் அக்ஷிங்கிறது பஸ்பந்தே துடித்ததுன்னு அர்த்தம். ஆமா. சோ லெஃப்ட் கண்ணு துடிச்சா ஏதோ ஒண்ணு. சோ இப்ப வந்து ஒரு லயன் வந்து விழறது, ஒரு லயனஸ் வந்து விழுந்து கொடுத்து, ஆனா அது குட்டிகள் உயிரோட இருக்கு அப்படின்னா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிஸ் ஃபாதர். அவ அப்பாக்கு ஏதோ ஒரு, அப்பாக்கும் அம்மாக்கும் ஏதோ ஒண்ணு நடக்க போறதுங்கிறத ஒரு அபசகுனம் மாதிரி தெரிவிக்கிற மாதிரி அந்த சொப்பனம் வந்து அமைஞ்சது. அதுதான் வந்து அவ்வளோ போடுறார் பாணன். துரியே யாமே பிரதி உஷசி. ஏன்னா விடியகார்த்தால காண்ற கனவுங்கிறது பலிக்க கூடும் அப்படிங்கறதையும் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லோகத்துல இந்த மாதிரி இரும்பை விட கடின தரம் எது அப்படின்னா ஸ்னேகமயாக பந்தன பாஷாக. ஏன் அப்படின்னா அதுல இழுக்கப்பட்ட சாதாரண ஜந்துக்களே இந்த மாதிரி ஒரு ஆச்சரணம் பண்றது அப்படிங்கறத, இது அத்தனையும் வந்து தூக்கத்திலேயே அவன் மனசுல வந்திருக்கு பாத்துக்கோங்க. பிரபுத்தஸ்ய சாஸ்ய எழுந்தவனான அந்த ஹர்ஷஸ்ய முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் தக்ஷிண இதரம் அந்த வாமாட்சி அப்படிங்கிறது பஸ்பந்தே. அது வந்து ஸ்பந்து தாத்து, பஸ்பந்தேங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. சரியா? மேல அப்புறம் गात्रेषु च अकस्मादेव वेपतुर्विपप्रथे. விபப்ரதே. காத்ரேஷு அப்படின்னா அவனுடைய சரீரத்துல, சரீரம் பூரா, காத்திரம்னா சரீரம், காத்ரேஷு ச அகஸ்மாதேவ அப்படின்னா, அகஸ்மாத்து அப்படின்னா சடார்னு வந்துருத்துன்னு அர்த்தம். அன்எக்ஸ்பெக்டட்லின்னு சொல்றோம் இல்லையா? அகஸ்மாதேவ வேபதுகு, வேபதுகுனா வேர்வை, வேர்வையானது விபப்ரதே அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு அர்த்தம். பிரதா இருக்கணும், பிரததே, பிரத்து இல்லையா தாத்து, அதனுடைய பப்ரத்தே அப்படிங்கிறது லிட்டில் இருக்கு. விபப்ரதே, விபப்ரதே அப்படிங்கிறது வி உபசர்க்கம் பிரத்து தாத்து. ஓகேவா? ஸ்ப்ரெட்டுங்கிற அர்த்தம். அகஸ்மாதேவ காத்ரேஷு வேபதுகு விபப்ரதே. அகஸ்மாத்து அப்படியே சடாருன்னு, வேபதுகு அந்த வேர்வை துளியானது, காத்ரேஷு சரீரத்துல ஸ்ப்ரெட் ஆச்சு. சரியா? அதுக்கப்புறம் மேல निर्निर्मितम् एव अन्तर्बन्धन स्थानात् चचाल इव हृदयम्. நிர்நிமித்தம் அப்படின்னா ஒரு நிமித்தமும் இல்லாமன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரணமே, ஏதாவது காரணமோட ஏதாவது ஒண்ணு நடக்கும். காரணமே இல்லாம அப்படின்னா ஒரு நிமித்தமும் இல்லை. நிர்கதம் நிமித்தம்னு வச்சுக்கோங்க. நிமித்த ரஹிதம்னு அர்த்தம். ஆக்சுவலி நிர்கதம்னு வெளிக்கிளம்பியதுன்னு அர்த்தம் இல்ல இங்க. அதாவது நிமித்தஸ்ய நிமித்தஸ்ய அபாவம். அபாவ. அதான் நிமித்தஸ்ய அபாவக நிர்நிமித்தம். சோ வந்து நிமித்தம் இல்லாமல் என்ன அப்படின்னா அந்தர்பந்தன ஸ்தானாத்து, அந்த மனசுங்கிறது, அந்த ஹிருதயம், அந்த ஹிருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா நிர்நிமித்தம், நிமித்தமே இல்லாத இடத்துல, நிமித்தஸ்ய அபாவக நிர்நிமித்தம் ஹிருதயம் அந்தர்பந்தனஸ்தானா பந்தனஸ்தானாத்து, தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கின்ற, அதாவது அந்த இன்டர்னல் ஃபாஸ்டனிங் உள்ள வந்து நம்ம மனசை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதிலிருந்து சச்சால இவ அப்படியே அவனுடைய ஹிருதயம் வந்து ஒரு செகண்ட் கலங்கித்து போல. சச்சாலங்கிறது சலதி இருக்கணும், அதனுடைய லிட்டில் அகாரம். ஓகேவா? சச்சால அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே வந்து ஹிருதயம் ஒரு செகண்ட் வந்து கம்பனமாச்சு. ஓகேவா? அப்படியே இதயம் கம்பனம் ஆச்சு அப்படின்னா அந்த சினிமால காமிக்கிற மாதிரி டங் டங் டங்னு ஹார்ட் ஜாஸ்தி ஆறுதுங்கிறது இல்ல. சச்சால இவ அந்த மாதிரி ஒரு உட்பிரேட்ச அது. சரியா? சோ நிர்நிமித்தம் ஏவ நிமித்தஸ்ய அபாவம், ஒரு நிமித்தமும் இல்லாம, ஒரு காரணமும் இல்லாம என்ன அப்படின்னா அந்தர் பந்தன ஸ்தானாது. சோ அந்தகன உள்ள, பந்தனஸ்ய பந்தனஸ்தானாது அந்த இருதயம் இருக்கிற இடத்திலிருந்து சச்சால ஒரு செகண்ட் அப்படியே நகர்ந்தது. இந்த அர்த்தக்குவேக்கெல்லாம் வரும்போது ஒரு 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 ஜர்க் காமிப்பான் பார்த்தேடா, அந்த மாதிரி ஹிருதயம் சச்சால இவ அப்படியே நகர்ந்தது போல. சரியா? அப்புறம் अन्हि च तस्मिन् शून्येन एव चेतसा चिक्रीड मृगयाम्. ஆமா. சோ அன்னி அன்னி தஸ்மின் அஹனி, அதாவது அஹன்னுங்கிறது சப்தம், அன்னி அஹனி
உங்களுக்கு வந்து அஹஹ அஹனி அஹானி அப்படிங்கிறது பிரதமா விபக்தி. உங்களுக்கு வந்து அஹ்னி இல்லைன்னா அஹனி ரெண்டுமே சப்தமி தான். அஹ்னோஹோ அஹ்னுஷு அஹசு அப்படின்னு வரும். ஸோ அஹ்னிச்ச தஸ்மின் தஸ்மின் அஹனி அந்த நாளில் என்ன அப்படின்னா சூன்யேன ஏவ சேதசா. சூன்யேன அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் வந்து பிளாங்கா இருந்தது அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சூன்யேன ஏவ சேதசா ஒரு மனசுக்கு வந்து ஒரு குதூகலிப்புங்கிறது இல்ல. என்னவோ ஒரு மாதிரி ஒரு எனக்கு எதுவுமே பண்றதுக்கு தோணல அந்த மாதிரி ஒரு சுபாவத்தினால இருக்கின்ற சேதஸோட மிருகயாம் சிக்ரீட. மிருகயாங்கிறது ஹண்டிங். அதுல சிக்ரீட அவன் விளையாடினான். He went for a hunting expedition without totally disinterested or disattached from that. புரியுறதா? சோ தஸ்மின் சாஹனி அந்த நாளில் சூன்யேன ஏவ சேதசா மனசுல வந்து எதுவுமே இல்லாம ஆஹா இன்னைக்கு நான் இதுக்கு போக போறேன், வேட்டைக்கு போக போறேன் அப்படிங்கிற ஒரு குதூகல ரஹிதேன சேதசா என்ன அப்படின்னா மிருகயாம் சிக்ரீட. கிரீட தாத்துவனுடைய லிட்டில் அகாரம் சிக்ரீட. சரியா? அப்புறம் आरोहति न हरितहये मध्यमन्हो भवनम् आगत्य उभयतः मन्दमन्दं संवाह्यमानतनुतालवृन्तः क्षितितल विततमति मलयज रस लवलुलित वपुषम् इन्दुधवलोपधानधारिणीं वेत्रपट्टिकाम् अधिशयानः साशङ्क एव तस्थौ. ஆமா. சோ வந்து இங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து சம்வாஹ்யமான தனுதால விருந்தக சக ஹர்ஷக வேத்திரபட்டிகாம் அதிசயானக சாசங்க ஏவ தஸ்தம். இதை மேலும் எடுத்துக்கணும். சரியா? சோ இந்த மாதிரி சூன்யேன சேதசா சிக்ரீட மிருகயாம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படின்னா ஆரோஹதீச்ச ஹரிதஹயே. ஹரிதஹயா அப்படிங்கிறது இங்க வந்து சூரியனுக்கு அட்ஜெக்டிவ், சூரியனை குறிக்கிறது. ஹரிதாஹா ஹயாஹா யஸ்ய சஹ ஹரிதஹயாஹ ஹரிதஹயஹ தஸ்மின் ஹரிதஹயே. சோ அந்த சூரியன் சதிசப்தமியில இருக்கு. ஹரிதஹயே மத்தியமன்னோஹோ ஆரோஹதி ச ஆரோஹதி சதி. சோ ஆரோஹதிங்கிறது இங்க வந்து சதி சப்தமியில இருக்கு. ஆரோஹத்து ஆரோஹன் ஆரோஹதி. சரியா? சோ வந்து ஹரிதஹயே ஹரிதாஹா ஹயஹன குதிரை. யாருக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு கிரீனிஷ் எல்லோ அந்த மாதிரி ஒரு குதிரை வந்து யாருக்கோ சூரியனுக்கு அந்த மாதிரி ஒரு குதிரை தானே. சோ ஹரிதாஹா ஹயாஹா யஸ்ய சஹா சூரியஹா தஸ்மின் ஹரிதஹயே மத்தியமன்னோஹோ ஆரோஹதி சதி. அஹ்னஹா மத்தியம் மத்தியானத்தினுடைய when the sun reaches the mid of the இது ஆஃப்டர்நூன் வந்த அந்த தருணத்தில் பவனம் ஆகத்திய உபயதः மந்தம் மந்தம் சம்வாஹ்யமான தனுதால விருந்தகா. சோ இந்த தனுதால விருந்தகா இதுல இருக்கிற இந்த பிரதமா விபக்தி எல்லாமே இந்த ஹர்ஷனுக்கு அட்ஜெக்டிவா போகுது. புரியுறதா? சோ இத வந்து தனியா வச்சுக்கோங்க. இந்த ஹரிதஹயே மத்தியமன்னோஹோ ஆரோ ஹரிதஹயே ஆரோஹதி சதி. சரியா? மத்தியானத்துல இந்த மத்தியானத்தை இந்த சூரியன் அடைந்த அந்த தருணத்தில் மத்தியானமா அவன் கிளம்பி வந்து நாட்டுக்கு போனான்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. நாட்டுக்கு போய் ஒரு வேத்திரப்பட்டிக்கா அப்படின்னா கேன் கவுச்சில வந்து அதிசயானக சாசங்க ஏவ ஏதோ ஒரு ஆசங்கா ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு இதோட தஸ்தவ் இருந்தான். இதுதான் அங்க மேட்டர் விஷயம் தான். புரியுறதா? சோ மத்தியானம் ஆச்சு காட்டுக்கு போயிட்டான். இது வரைக்கும் நாட்டுக்கு போயிட்டான். இத்தனை நேரம் அவன் வந்து அந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த இடத்துல வந்து மிருகயாம் சிக்கிரீட அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சூரியனானவர் மத்தியானத்தை ஏறின அந்த தருணத்தில் இந்த ராஜாவான ஹர்ஷன் வேத்திரப்பட்டிகாம் அதிசயானக அந்த வேத்திரப்பட்டிகா ஒரு கேன் கோச்சில அதிசயானக படுத்துக்கொண்டவனாக சாசங்கக சங்கா சகிதா ஏவ தஸ்தோ ஏதோ ஒரு டவுட்டோட ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சொப்பனம் வரணும், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் ட்ரீம். நம்மளே யோசிப்போம்ல, ஏதோ ஒன்று வந்துடுத்துவோ அப்படின்னு. சொப்பனம் காண்றவாளுக்கு தெரியும்.
சரியா? நிறைய சொப்பனம், எனக்கெல்லாம் நிறைய சொப்பனம் வரும். ஸோ சொப்பனம் காண்றவாளுக்கு ஏன் இப்படி வந்ததுங்கிற ஆராய்ச்சி நிறைய பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பவனம் ஆகத்திய ராஜமாளிகையை அடைந்த உபயதா ரெண்டு பக்கமும் மந்தம் மந்தம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா ஸ்லோலி ஸ்லோலி இல்ல, மைல்ட்லின்னு அர்த்தம். மந்தம் மந்தம் மைல்டா சம்வாஹ்யமான தனுதால விருந்தகா வீசப்பட்ட தனுதால விருந்தகா. தனுனா சின்னதா இருக்கின்ற, தாள விருந்தம்ங்கிறது உங்களுக்கு அந்த வியசனம் போல, புரியுறதா? சோ தாளஸ்ய விருந்தம் தாள விருந்தம், தனு தாளவிருந்தம் தனுதாளவிருந்தம் சம்வாக்கியமானம் தனுதாளவிருந்தம் யஸ்ய சக தம். எவன் ஒருவன் அந்த 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 தாளவிருந்தத்தினுடைய அந்த காத்தை வந்து வாங்கிட்டு இருக்கானோ அப்படிப்பட்ட சக அந்த ஹர்ஷனானவன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சக ஹர்ஷா வேட்டிகா வேத்திரபட்டிகாம் அதிசயானஹ சக. வேத்திரபட்டிகா அப்படின்னா கேன் கவுச், பட்டிகாங்கிறது ஒரு பெட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த வேத்திரபட்டிகையை அதிசயானஹங்கிறது ஷானத்துல இருக்கு, படுத்துக்கொண்டு இருந்து கொண்டு இருக்கின்ற அவன். சாசங்கஹ அதுவும் அவனுக்கு தான் அட்ஜெக்டிவ். ஹர்ஷஹ சாசங்கஹ ஏவ தஸ்தௌ சங்கா சகிதஹ ஏவ சக தஸ்தௌ இருந்தான். ஸ்தாதாத்துவனுடைய லிட்டில் அகாரம் தஸ்தௌ, தஸ்ததுஹு தஸ்துஹு. சரியா? அதுக்கப்புறம் இப்ப இந்த வேட்டிக்கு வேத்திரபட்டிகாமுக்கு என்ன அட்ஜெக்டிவ்னா இந்த ஒரு பெரிய ஒரு 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 லைன் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த வேத்திரபட்டிகாக்கு அட்ஜெக்டிவ். சரியா? க்ஷிதி தல விததாம் ஆதி சிசிர மலய மலயஜ ரச லவ லுலித வபுஷம் இந்து தவல உபதான தாரிணீம் வேத்திரபட்டிகாம் சம்வாஹ்யமான தனுதால விருந்தக ஹர்ஷः அதிசயானः சாசங்கः ஏவ தஸ்தம். அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? க்ஷிதி தலம் விததாம், விததா அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு அர்த்தம். க்ஷித்யா க்ஷிதேஹே தலம் க்ஷிதி தலம், புரியுதா? க்ஷிதிதலே விததா க்ஷிதிதல விததா க்ஷிதிதல விததாம் அந்த வேத்திரபட்டிகாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா இருக்கா? க்ஷிதேஹே தலம் க்ஷிதிதலம் க்ஷிதிதலே விததா தாம் க்ஷிதிதல விததாம் வேத்திரபட்டிகாம். சொல்லுங்க தீபா. ஷிதிதல ஷிதிதல க்ஷிதினா ஷிதிதல பூமி, தலம்னா பூமி தலம், பூதலம், பூமியில கிரவுண்ட். இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆ பூமியில, அதாவது அந்த அது அது வந்து எங்கேயோ ஆகாசத்திலயோ மரத்திலயோ இல்ல, பூதலத்துல இருக்குன்னு சொல்றாரு. க்ஷிதிதலே விததாம் க்ஷிதேஹே. அதாவது நம்ம சில பேர்லாம் இந்த இந்த பாத்துல பூஜை எல்லாம் எவ்ரி நுவான்சஸ் பாப்பா தெரியுமோ, அதுதான் பாணன். ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு இடமா அவர் வந்து நம்மளுக்கு செதுக்கி 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 கொடுப்பார். சரியா? க்ஷிதிதலே க்ஷிதேஹே தலம் போட்டுக்கோங்க, க்ஷிதிதலம். க்ஷிதிதலே விததா க்ஷிதிதல விததா தாம் க்ஷிதிதல விததாம் வேத்திரபட்டிகாம் கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. அது ஒண்ணு ஆயிடுதா? அதிசிசிர மலய மலயஜ ரச லவ லுலித வபுஷம். சோ மலையாத்து ஜாயதே இது மலயஜா. அதாவது மலையம்ங்கிறது இட்ஸ் மவுண்டன் ரேஞ்ச் இல்லையா? அதுலேண்டு உண்டாடுறது தான் இந்த சந்தனங்கள்லாம், சாண்டல்வுட்ஸ். மலையஜம்னா சாந்தனம், சந்தனம், சாண்டல்வுட். சரியா? மலையஜ ரச லவ லுலித வபுஷம். சோ அதிசிசிரம் அப்படின்னா மிகவும், அதிசிசிரஹா மலயஜஹ ரசஹ தஸ்ய லவாஹ அதிசிசிர மலயஜ ரச லவஹ. புரியுறதா? திருப்பி சொல்லட்டா? அதிசிசிர மலயஜ ரச லவ லுலித வபுஷம். மலையாத்து ஜாயதே இது மலயஜஹ தனியா போட்டுக்கோங்க. அதிசிசிரஹ மலயஜஹ மலயஜஹ ரசஹ மலயஜ ரசஹ அதிசிசிரஹ மலயஜஹ ரசஹ அதிசிசிர மலயஜ ரசஹ. சரியா? அதிசிசிர மலயஜ ரசஸ்ய லவாஹ அதிசிசிர மலயஜ ரச லவாஹ. ஓகேவா? சரியா இருக்கா? சோ அந்த அதிசிசிர மலயஜ ரச லவைஹி லுலிதம் அதிசிசிர மலயஜ ரச லவ லுலிதம். ஓகேவா? ஆதி சிசிர மலயஜ ரச லவ லுலித வபுஹு லுலிதம் வபுஹு யஸ்யாம் சா தாம் அப்படின்னு கொண்டு போய் அந்த இது வந்து அதுக்கு அட்ஜெக்டிவா போடுது. மிகவும் குளுமையான அதிசிசிரம், மலையஜ ரசத்தினுடைய லவம் கொஞ்சம், அதனால லுலிதம் நன்றாக ஒரு நன்றாக செய்யப்பட்ட ஆர் குளுமையாக்கப்பட்ட அந்த
அந்த வபுஹு எஸ்யாம் அதுல இருக்கிற அந்த 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 பட்டிகாமுக்கு போறது அது. அந்த வபுசானது எதில் இருக்கோ அப்படிப்பட்ட பட்டிகாம். ஓகேவா? தாம்னு கொண்டு போய் நீங்க அதுக்கு சேர்த்துக்கணும். சோ அதிசிஷிர மலயஜ ரச லவ லுலித வபுஷம். சரியா இருக்கா? சரியா இருக்கா? Yes, ma'am. சொல்லுங்க அகிலா. ஜி, லுலிதம்னா என்ன மீனிங் சொன்னேன்? லுலிதம்னா உங்களுக்கு வந்து அது குளுமையாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்கோ, நான் பார்த்து சொல்லிடுறேன். சிசிர நவேன லுலிதம்ங்கிறது தொடப்பட்டதுயா, டச்சுடுங்கிற அர்த்தம். சரியா? ம் தொடப்பட்ட அந்த ஆமா உடம்பு. ஆமா, தொடப்பட்ட வபுஹு அந்த ஃப்ரேம் எஸ்யாஹா தாம் நுட்டு அந்த பட்டிகாமுக்கு போறது. சரியா? உம், ஆ. அது இன்னும் முடியலையே ஜி. வபுஷம்னு உங்களுக்கு வபுஷாம் இல்லையா? வபுஷம். தாம் வபுஷம் தாம்னு அதுக்கு போயிடுறது. வபுஹு அங்க வபுஹு போறது. வந்து நபும்சகலிங்கம். அது வந்து ஆமா, நீங்க வபு ஸ்ரீலிங்கமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த ஆமா எஸ்யாஹா தாம்னு போட்டுருங்க. போட்டுட்டு அந்த வேத்திர சரி. பட்டிகாமுக்கு அட்ஜெக்டிவா போயிடணும். ம். சரியா? அதுக்கப்புறம் இந்து தவல உபதான தாரிணி. உபதானம்னா தலகாணின்னு அர்த்தம். சோ இந்து இந்து இவ தவலம். இந்துனா சந்திரன், சந்திரனை போல வெள்ளை. இந்து தவல உபதாரிணி, சந்திரனை போல வெள்ளையாக இருக்கின்ற அந்த இந்து தவலம் உபதானம் தரதி இது. இந்துதல இந்துதவல உபதானம் உபதான தாரிணி அந்த வேத்திரப்பட்டிக்காம். சரியா? ஆ சரியா இருக்கா? ஆ தரதி இது அந்த தாரிணி. சமாசம் எப்படி வரும் ஆ ஜி? இந்துஹு இந்து இவ இந்து தவலம், தவல இந்துஹு உபாதானம். இவ இந்துஹு இவ தவலம் இந்து தவலம். சரியா? இந்துவை போல உபமான பூர்வபத கர்மதாரயம். இந்து இவ தவலம் இந்து தவலம். இந்து தவலம் உபதானம் தரதி இதி தாம். இந்து தவல உபதான தாரிணி தரதி இதி தாரிணி. சரியா? அது இனி போட்டுக்கோங்க. சோ அந்த Yes. தாரிணி இந்து தவலம் உபதான தாரிணி இந்து தவல உபதான தாரிணி தாம் அப்படின்னுட்டு அதுல கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? சரியா இருக்கா? Ma'am, இந்த வப்புஷம் தான் எனக்கு புரியல. ஆ அங்க த்வித்தியா எப்படி வருது பின்ன? வப்புஷம்னு வருது அது. சமாசா வபுஷம். நடுவுல த்வித்தியா. ஆ வப்புஷா தானே வரணும். ஏன் வபுஷான்னு வருது? வப்புஷ புரியல. வப்புஷ இந்து தவலன்னு வரணும்ல ஒரு ஏன் லாங் சமாசானுக்கு. இல்ல, அந்த வபுஷம்ங்கிறது ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. இது வந்து இட் கோஸ் as an adjective for வேத்திரப்பட்டிகா. பட் அங்க மூணு வேர்டுமும் வப்புஷா தானே. இருக்குன்னா த்வித்தியா தானே. ஆமா, த்வித்தியா தான். பின்ன சமாசா நடுவுல எப்படி விபக்தி வருது? எங்க சமாச நடுவுல வபுஷம் இந்த ஹோல் இந்த முடிஞ்சிருதே லாங். இதோட. இங்க பாருங்க, இதுல வந்து க்ஷிதிதல விததாம்ங்கிறது ஒரு வேர்டு. அதிசிஷிர ஓகே மலயஜ ரசலவ லுலித வபுஷம் ரெண்டாவது வேர்டு. இந்து சரி. தவல உபதான தாரிணி மூணாவது ஓ அட்ஜெக்டிவ். ஓகே ஆ ஓகே ஒண்ணுத்துக்கும் தனித்தனியா இருக்கே. சரி. க்ஷிதேஹே தலம் க்ஷிதிதலம் க்ஷிதிதலே விததா தாம் ஓவர் ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே அதே ஓகே மாதிரி அதிசிஷர மலயஜ ரசலவ லுலித வபுஷம் ஒரு அட்ஜெக்டிவ் ஓவர். இந்து தவல ரைட். உபதான தாரிணி இன்னொரு அட்ஜெக்டிவ் ஓவர். வேத்திரப்பட்டிகாம்க்கு அட்ஜெக்டிவா போய் அதிசயானஹ சஹ ஹர்ஷஹ சாசங்கஹ ஏவ தஸ்தவ். ஓகே மேம். சரியா இருக்கா? சரி. எஸ் மேம். ஆ ஆமே, சொல்லுங்க. ஜி, எனக்கு இந்த சம்பாஹ்யமான தனுதால விருந்தக, சம்பாஹ்யமானன்னா அவ ஃபேன் பண்ணிட்டு இருக்கா, விசிறி ஆமா அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அதை அந்த வாங்கி கொண்டு இருக்கு. சம்வியாக்கியமானம் தனுதால விருந்தம் எஸ்ய சகான்னு அவனுக்கு போடுது. தனுதாளம்னா என்னது ஜி? தனுனா இழைத்ததுயா, மெல்லிசாக இருக்கின்ற தாள விருந்தம். அந்த இது பாம் லீஃபால விசிறி ஆமா ஆமா ஓ, ஆமா. தனுனா ஸ்மால், தாள விருந்தம்ங்கிறது இந்த இடத்துல வியஜனம் டெண்டர். வச்சுக்கோங்க. தனுனா டெண்டர் சொல்லலாமா? என்ன டெண்டரான தாள விருந்தம்னா ஃபேன் வியஜனம்னு வச்சுக்கோங்க இங்க. ம். ம், அதால வீசி விட்டு இருக்கிறத இவன் வாங்கிட்டு இருக்கான்னு. ஆமா. ஓகே. சரியா? ஓகேவா? எஸ் மேம். ம் ஜி, அடுத்து. பாணனுக்கு நமஸ்காரம். இன்னும் உங்களுக்கு இது வேற இருக்கு. அது பேர் என்னது? சுகநாச உபதேசமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா இருக்கும். பட் அதுல இந்த அளவுக்கு பெரிய சமஸ்த பதங்கள் ஜாஸ்தி கிடையாது சுகநாச உபதேசத்துல. கொஞ்சம் பாணன்ல கொஞ்சம் மைல்டா இருக்கிறது சுகநாச உபதேசம் தான். சரியா? அதான் இன்ஃபேக்ட் இப்போ பிரவேஷாக்கு இருக்கிற போர்ஷன் ஈவன் இதை விட டஃபரா இருந்தது.
இல்லையா? மாலினி மகேஸ்வரன் நம்ம அந்த இது படிச்சோமே. பீஷ்மஸ்ய இல்ல இல்ல ரதஸ்ய. இல்ல இல்ல ம், ஹர்ஷனுடையதே ஒண்ணு படிச்சோமே நம்ம. ம், ம், ம். என்ன அந்த டெக்ஸ்ட் அது? Yes, yes. பைரவாச்சாரியம் ததர்ஷ. ஆமா ஆமா அதேதான். கத்தி எடுத்துன்னு வந்தார், கடவாரை எடுத்துன்னு வந்தார்னு ஒரு பாடம் ஒண்ணு வருமே. அட்டஹாசம். ம், அது ம். வந்து அட்டஹாசம். ஆமா அது வந்து அட்டஹாசம் அந்த கத்தி பேரு. ஆமா ஆமா ம். ஆமா அட்டஹாசம். அந்த கத்தி பேரே அட்டஹாசம். அட்டஹாசம். அஷ்டசரித சங்கிரகம் அது. ஆமா. அது பார்த்தோம். அதுல இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருந்தது இதை விட. மேல படிங்கோ. ஆ अथ दूरादेव लेखगर्भया नीलीरागमेचकरुचा चैलचीरकया रचितमुण्डमालकं श्रमातपाभ्याम् आरोप्यमाणकायकालिमानम् अन्तर्गतेन शोकशिखिना अङ्गारतामिव नीयमानम् अतित्वरागमनद्रुततर पदोद्धूयमान धूली राजिव्याजेन राजवार्ताश्रवण कुतूहलिन्या मेदिन्येवानुगम्यमानम् अनिमित्त भूत दीर्घाद्वगम् कुरङ्गकम् नामायान्तम् अद्राक्षित्. நாம ஆயாந்தம் குரங்ககம் நாம ஆயாந்தம் அத்ராகீத். இது வந்து சொல்லுங்க. ஒரு தடவை நீங்க கொஞ்சம் மெதுவா ஆ. அந்த வார்த்தையை படிங்களே, நான் மார்க் பண்ணிட்டே வந்துடுறேன். அத தூராதேவ லேககர்பயா நீலீராக மேச்சகருச்சா சைலச்சீரகயா ரச்சித முண்டமாலகம் ஸ்ரம ஆதபாபியாம் ஆரோப்பியமான காயகாலிமானம் அந்தர்கதேன சோகசிகினா அங்காரதாமிவ நியமானம் அதித்வராகமன த்ருததர பத உத்தூயமான தூளிராஜி வியாஜேன ராஜவார்த்தா ஸ்ரவண குதூஹலின்யா மேதின்யா ஏவ அனுகம்யமானம் அனிமித்த பூத தீர்க்க அத்வகம் குரங்ககம் நாம ஆயாந்தம் அத்ராக்ஷீத். அதாவது இது நமக்கு வந்து இத்தினூண்டு கொடுத்துருக்காரு ஒரு 5 வரியில. இது வந்து 4, 5, 6, 7 ஒரு 12 லைன். இது ஆக்சுவலி ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல நமக்கு வந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து நமக்கு குட்டியா நமக்கு வந்து இதை கொடுத்துட்டார். சரியா? சோ அத தூராதேவ அத்ராக்ஷி, அதான் இங்க மெயின் சென்டென்ஸ். சரியா? ஆமா ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா, யார அத தூராதேவ தீர்க்க அத்வகம் குரங்கக நாமானம் ஆயாந்தம் அத்ராக்ஷீத். அதான் மெயின் சென்டென்ஸ். அத பிறகு என்ன, பிறகுனா என்னது, இந்த மாதிரி ஒரு கவுச்சில படுத்துனதுக்கு அப்புறம் தூராதேவ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே குரங்ககம் அனிமித்த ஆமா சாரி அனிமித்த பூதம் வேணாம், தீர்க்க அத்வகம் எடுத்துக்கோங்க, அனிமித்தம் அப்புறம் சொல்லிக்கலாம். சோ தீர்க்க அத்வகம் ரொம்ப ஜாஸ்தி டிராவல் பண்ண அந்த குரங்ககம் அப்படின்னு ஒருத்தனுடைய பெயர், குரங்ககான்னு ஒருத்தனுடைய பேரு. அந்த குரங்ககம் நாம ஆயாந்தம் வந்து கொண்டிருக்கின்ற அவனை, ஆயாந்தம் குரங்ககம் நாம ஆயாந்தம் அவனை சக அத்ராக்ஷித் பார்த்தார். சரியா? அதான் இங்க மெயின் சென்டென்ஸ். சரியா? தூராதேவ அத்ராக்ஷித் தூலத்திலேந்தே பார்த்தார். சோ என்ன அப்படின்னா, லேக கர்ப்பயா நீலராக மேச்சக ருச்சா சைல சீரகையா ரச்சித முண்டமாலகம். சோ வந்து என்ன அப்படின்னா, லேக கர்ப்பா அப்படின்னா லேகா கர்ப்பே யஸ்யாக. சரியா? லேக கர்ப்பயா நீலராகேன மேச்சகா ருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. आं भगिनि। सो अथ दूरादेव लेखगर्भया नीलीराग मेचकरुचा चैलचीरकया रचितमुण्डमालकं कुरङ्गकम् அத்ராக்ஷீத். சரியா? சோ லேக கர்ப்பையினால், அந்த லேகா கர்ப்பே யஸ்யாக சா தயா, லேக கர்ப்பத்தினால ரச்சிதம் ஒரு லெட்டரை மூலமாக வச்சுருக்கிற, அதனால ரச்சிக்கப்பட்ட ஒரு முண்டமாலகம், ஒரு டர்பன் மாதிரி, அதோட இருக்கின்ற குரங்ககம் அவரை, ஒரு குரங்ககம்னு பெயர் உள்ள அவனை பார்த்தார். அந்த லேக கர்ப்பயாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, நீலி ராக மேச்சகருச்சா சைல சீரகையா லேக கர்ப்பயா. சோ நீலி ராகம் அப்படின்னா நீல்யாக ராகா நீலி ராகா,
சரியா? நீல்யாக ராகः நீலி ராகः. ராகம்னா கலர், ப்ளூ கலர். அந்த நீலி ராக இவ மேச்சகாக, அந்த 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 இண்டிகோ கலர் போல மேச்சகா நீலமாக இருக்கின்ற ருக்கு காந்தி எதுக்கோ எஸ்யாஹா சா தயா லேக கர்ப்பயா நீலி ராக மேச்சக ருச்சா லேக கர்ப்பயா சைல சீரிகயா சீரகயா. ஓகேவா? சைல சீரகயா அப்படின்னா சைலசிய சீரகா சைல சீரகா தயா சைல சீரகயா. சரியா? சீரகாங்கிறது ஒரு ஒரு பத்திரம்னு ஏதோ சொன்னேன் இல்லையா? அந்த சைலத்தினால எழுதப்பட்ட அந்த அதோட இருக்கின்ற லேக கர்ப்பயா, அதனால் ரச்சிதம் அஹ், இது பண்ண செய்யப்பட்ட அந்த முண்டானாம் மாலா, ரச்சித முண்டமாலகம் அப்படின்னா முண்டானாம் மாலா முண்டமாலா ரச்சிதா முண்டமாலா ஏன சக தம். அப்படிப்பட்ட ஒரு முண்டமாலாவானது யாரால வந்து ரச்சிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட குரங்ககம் சக ராஜா அத்ராக்ஷித். சரியா இருக்கா? சரியா இருக்கா? எஸ் மேம். அதுக்கப்புறம் ஸ்ரம ஆதபாபியாம் ஆரோப்பியமான காய காலிமானம். சிரமம், சிரமம்னா டயர்ட்னஸ். அப்புறம் வந்து ஆதபம் அப்படின்னா சூரியனுடைய ஒரு சூடு தன்மை. அதனால இந்த சிரம ஆதபாபியாம், இந்த சிரமத்தினாலையும் ஆதபத்தினாலையும் ஆரோப்பியமான காயகாலிமா. காயகாலிமானா காயம்னா சரீரம்னு அர்த்தம். காயமே இது பொய்யடான்னு தமிழ்ல சொல்றா இல்லையா? அந்த காயகனா சரீரம்னு அர்த்தம். காயகாலிமா அப்படின்னா கருப்பாக்கப்பட்ட சரீரம் யாருக்கோ அவன். காய காலிமா ஆரோப்பியமானக காயகாலிமா யஸ்ய சக தம் காயகாலிமானம் குரங்ககம் அத்ராக்ஷித். சரியா இருக்கா? சோ ஸ்ரம ஆதபாபியாம், ஸ்ரமம் மற்றும் ஆதபக, ஸ்ரமஸ்ச ஆதபஸ்ச ஸ்ரமாதபோ தாபியாம் ஸ்ரமாதபாபியாம். ஓகேவா? அந்த சிரமம் மற்றும் ஆத்தபத்தினால, அதாவது அவன் வந்து வெயில்ல வரான், வெயில்ல வர்றதுனால சிரமம் இருக்கு, அதோட அந்த சூடு இருக்கு. அந்த சூடுனாலையும் சிரமத்தினாலையும் கருப்பாக்கப்பட்ட சரீரம் யாருக்கோ அவன். அந்த மாதிரி அந்த காயத்துல ஒரு காலிமா அப்படின்னா அந்த கருப்பாக்கிற தன்மை அது அது ஏற்றி ஏற்றி விடப்பட்ட ஆரோப்பியமானம்னா the body has turned into black. So ஆரோப்பியமானக அப்படின்னா அது ஜாஸ்தியா ஆயிடுதுன்னு அர்த்தம். ஆரோப்பியமானக காயகலிமா காலிமா எஸ்ய சக. ஓகேவா? தம் காயகாலிமானம். ஸோ ஸ்ரமாதபாபியாம் ஸ்ரமஸ்ச ஆதபஸ்ச தௌ ஸ்ரமாதபௌ தாபியாம் ஸ்ரமாதபாபியாம் ஸ்ரமாதபாபியாம் ஆரோப்பியமானக காயகாலிமானம். அந்த சிரமம் மற்றும் அந்த ஆத்தப்பங்களினால் சூடுனால ஏற்றிவிடப்பட்ட இன்க்ரீஸ் ஆக்கப்பட்ட உடம்புல ஒரு கருப்புத்தன்மை. சரியா? காலசிய பாவக காலிமா. அதுக்கப்புறம் காயஸ்ய காலிமா காயகாலிமா ஆரோப்பியமானக காயகாலிமா யஸ்ய சக. ஓகேவா? சரியா இருக்கா? எஸ் மேம். இந்த சரியா இருக்கா? காளிமா சண்டிமா மாதிரியா பாவம் இல்ல? ஆமா 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 சண்டிமா நிறைய இருக்கு. பாவம் பாவம் அது எல்லாமே. சரியா இருக்கா உங்களுக்கு? சோ இதுவும் அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஓகேவா? சோ ரச்சித முண்டமாலகம் குரங்ககம் ஸ்ரம ஆதபாபியாம் ஆரோப்பியமான காயகாலிமானம் அந்த குரங்ககம் அத்ராக்ஷீத். அதுக்கப்புறம் அந்தர்கதேன சோகசிகினா அங்கதாராம் இவ சாரி அங்காரதாம் இவ நியமானம். அதாவது இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா லேக கர்ப்பாங்கிறது துணியில எழுதின்னு வரான். அந்த துணி எப்படி இருக்குன்னா கருப்பா இருக்கு. ஸோ இந்த கருப்பு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஏதோ ஒரு துக்க நியூஸ் வரப்போறதுன்னு அர்த்தம். இந்த இந்த பத்துக்கெல்லாம் அந்த காலத்துல கார்டு போடுவா. செத்து போன அப்புறம் 10ஆம் நாள் பண்றாலும் அதுல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இது கருப்பு மையோ ஏதோ வந்து வச்சு அனுப்புவா அப்போல்லாம். இப்பெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல போட்டுடுறோம். அதனால கருப்பு நம்ம பிபிடியில தான் அந்த கார்னரை கருப்பு பண்ணி போட்டு அனுப்புறோம். ஸோ அதை பார்த்தோன்னே அது கிழிச்சு போட்டுருவா அந்த இட் இஸ் ஃபார் திஸ் அப்படின்னுட்டும். ஸோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா நீலராகம்ங்கிறதே கருப்பு, ஒரு நீலத்தன்மை, ஒரு கருப்புத்தன்மை. அதனால அதுல எழுதப்பட்ட ஒரு ஒரு பத்திரம் அப்படிங்கிறதுனாலேயே என்ன அப்படின்னா சம்திங் that he has brought is not a good news. It's going to be a bad news. So அந்தர்கதேன சோக சிகினா தன் உள்ளுக்குள்ள இருக்கின்ற சோக ஏவ சிகி, சிகினா ஒரு ஃப்ளேம் ஜுவாலை. அந்த சோக சிகினா
அங்காரதாம் இவ, அப்படியே ஒரு ஒரு கோலுக்கு என்ன ஒரு தன்மையோ, சோ அது போல அது வந்து என்னன்னா, முன்னாடி இதுல வந்து அவன் கருப்பு வந்து டியூ டு ஹிஸ் ஃபட்டிக்னஸ் அண்ட் எக்ஸ்போஷர் டு த சன் அதனால இருந்தது. இப்போ இதுல எப்படி அப்படின்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த சோகம்ங்கிற ஒரு ஜுவாலை எரிஞ்சுட்டு இருக்கு, ஒரு சிகி எரிஞ்சுட்டு இருக்கு. அதனால அந்தர்கதேன உள்ளிருக்கின்ற சோக ஏவ சிகிஹி சோக சிகிஹி, அந்த சோக சிக்கினா அங்காரதாம் இவ, ஒரு ஒரு கோல் போல நீயமானம், அப்படியே கருப்பாயிட்டான். அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததாம் அப்படின்னா, அவனோட சரீரமே ஒரு கரிக்கு வந்து என்ன ஒரு இந்த கருப்புத்தன்மை இருக்கோ அந்த மாதிரி ஆக்கப்பட்ட அந்த குரங்ககம் சக அத்ராட்சி. சரியா இருக்கா? சரியா இருக்கா? எஸ் ஆ? இருக்கு மேம். சோகஹ ஏவ சிகி சோகசிகி, அந்த தேன சோகசிகினா நியமானம், அவங்க சாணத்துல இருக்கு, அழைத்து செல்லப்பட்ட அந்த மாதிரி ஆக்கப்பட்ட அவனை குரங்ககம் அத்ராட்சி பார்த்தார். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, ஆதி त्वरागमन द्रुततर पद उद्धूयमान धूलिराजि व्याजेन ராஜாவார்த்த ஸ்ரவண குதூகலின்யா மேதின்யா இவ அனுகம்யமானம். அவன் வந்து வேக வேகமா வரான். துவரானாலே வேகம், அதித்வரான ரொம்ப வேகம், அதித்வரையா ஆகமனம் ரொம்ப வேகமா வந்ததுனால, துருததர பத உத்தூயமானம் வேகமா வந்தா the steps will also be faster, பட 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 படன்னு வச்சுட்டு வருவான் காலை. அதனால கிளப்பி விடப்பட்ட தூளி ராஜி, ராஜினா கூட்டம் சமூகம்னு அர்த்தம், வரிசைக்கும் ராஜின்னு தான் பேரு. சோ வந்து தூளி ராஜி வியாஜேன, அவன் அவன் வந்து வேக வேகமா ஓடி வர்றதுனால, அவனுடைய பாத அடிகள் ஃபாஸ்டா வைக்கிறதுனால, பட்டு பட்டுன்னு வச்சா வெளில நடக்கும் போதே சொல்லுவா தெரியுமா பசங்களுக்கெல்லாம், சப்பலை பட்டு பட்டுன்னு வைக்காத, பூமியில இருக்கிற அந்த மண்ணெல்லாம் மேல கிளம்பி தூசியாருதுன்னு சொல்றா இல்லையா. சோ இவன் வந்து வேகத்தினால ரொம்ப ஃபாஸ்டாக வைக்கின்ற அந்த பாதத்தினுடைய பாதம் அந்த மாதிரி வைக்கிறதுனால உண்டார தூளி சமூகம்ங்கிற வியாஜத்தினால அப்படியே தூளி சமூகம் சுத்தின்னு இருக்கு இவனை. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, ராஜா வார்த்தா ஸ்ரவண குதூகலின்யா மேதின்யா இவ அனுகம்யமானம், ராஜாவினுடைய வார்த்தாங்கிறது நியூஸ், அதனை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப குதூகலத்தோட இருக்கின்ற, மேதினா பிருத்திவி, பிருத்திவியே சாக்ஷாத் கூட வந்த மாதிரி இருக்கான். தூசி கிளம்பி விட்டதை அவர் அந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்றார். இட்ஸ் அ பொய்டிக் ஃபேன்சி அகைன். சரியா? சோ வந்து அதித்வராகமன துருததர பத உத்தூயமான தூளி ராஜி வியாஜேன, அதித்வரையா ஆகமனம், அதித்வராகமனம் ரொம்ப வேகமா வருது, அதித்வராகமனே துருததரவு, அதித்வராகமன துருததரவு. சோ என்ன அது வந்து பதவுக்கு போறது. சோ துவராகமன துருததரவு பதவு, அதித்வராகமன துருததர பதவு. அந்த அதனால என்ன அப்படின்னா, அதித்வராகமன துருததர பதாபியாம் உத்தூயமானாம், அதித்வரா அதித்வராகமன துருததர பத உத்தூயமானா தூலீனாம் ராஜிஹி தூளிராஜிஹி அதித்வரா ஆகமன துருததர பத உத்தூயமான தூளி ராஜிஹி தஸ்யாஹ வியாஜம் தூளி ராஜி வியாஜம் தேன வியாஜேன ராஜா வார்த்தா ஸ்ரவண குதூகலின்யா, குதூகலம் அஸ்யாஹ அஸ்தி இதி குதூகலினி, இனி பிரத்யங்க, ராஜ்ஞः வார்த்தா ராஜா வார்த்தா, ராஜவார்த்தாயாः ஸ்ரவணம் ராஜவார்த்தா ஸ்ரவணம், ராஜவார்த்தா ஸ்ரவணே குதூகலினி தயா, ராஜவார்த்தா ஸ்ரவண குதூகலின்யா மேதின்யா. சரியா இருக்கா? சரியா இருக்கா? உங்களுக்கு புரியுறதா? புரியுது புரியுது. புரியுறதா அகிலாஜி? புரியுறதா? சரியா இருக்கு மேம். சரியா இருக்கு. அதித்வரம்னா வேகம், ஆகமனம் வேகமா வர ஒரு ஆகமனம் வருகை, அந்த வருகையினால் வருகிறதுக்கு என்ன அப்படின்னா துருததரம், துருதம்னாலும் ஃபாஸ்ட், ரொம்ப துருததரமான இன்னும் ஃபாஸ்டராக பத உத்தூயமானம், பதாபியாம் ரெண்டு பதங்களினால ஸ்டெப்ஸ்னால கிளப்பி விடப்பட்ட தூளி ராஜி, அந்த ராஜ்யாக வியாஜம், அந்த ராஜி வியாஜேன
ராஜவார்த்தா ஸ்ரவண குதூஹலின்யா மேதின்யா இவ அனுகம்யமானம். அவனை சுத்தி ஃபுல்லா தூசி ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து பொயட் வந்து பாணர் எப்படி எக்ஸாஜரேட் பண்றார் அப்படின்னா, அவன் தூசி வந்தது எதனால அப்படின்னா, வேக வேகமா வரான், வேக வேகமா வர்றதுனால ஸ்டெப்ஸை வேக வேகமா வைக்கிறான், ஸ்டெப்ஸை வேக வேகமா வைக்கிறதுனால அவன் காலடி படார் படார்னு வைக்கிறதுனால கலப்பி விடப்பட்ட உத்தூயமான தூளி ராஜி, அந்த தூசியினுடைய கூட்டம், அந்த ஒரு வியாஜேன அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, சாக்ஷாத் மேதின்யா அனுகம்யமானம் இவ, அந்த மேதினியான பூமியால் பின்தொடரப்பட்டவன் போல. ஏன் பூமி வரணும் அப்படின்னா, ராஜா வார்த்தா ஸ்ரவண குதூஹலின்யா மேதின்யா, ராஜாவினுடைய வார்த்தான்னா நியூஸ், அத ஸ்ரவணே அதை கேட்பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கின்ற, குதூகலத்தோடு இருக்கின்ற மேதின்யா அனுகம்யமானம் இவ. சரியா? அதுக்கப்புறம் அனிமித்த பூத தீர்க்க அத்வகம், அந்த குரங்ககம். சரியா? நிமித்தம் பூதः நிமித்த பூதः ந நிமித்த பூதः அனிமித்த பூதः தீர்க்கம், அதாவது அத்வானம் அப்படின்னாலே டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அத்வானம் கச்சதி இது அத்வகः. சரியா? சோ வந்து தீர்க்கம் அத்வானம் தீர்காத்வானம் தீர்க்க அத்வானம் கச்சதி இது தீர்க்க அத்வகः. சோ அனிமித்த பூதः ச அசௌ தீர்க்க அத்வகः தம் அனிமித்த பூத தீர்க்க அத்வகம் அத்ராக்ஷீத். புரியுறதா? அது நிமித்தமே இல்லாம, ந நிமித்த பூதம் அனிமித்த பூதம், நிமித்தம்னா ஒரு ரீசன், பர்பஸ். சரியா? நிமித்த பூதம் ஒரு நிமித்தத்தோட அவர் வந்திருக்காரு அப்படின்னா there is a some purpose of him to visit here. சரியா? அனிமித்த பூதம் அப்படின்னா நிமித்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான் அப்படின்னா, தீர்க்க அத்வகம், he has traveled very far, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்கான். சோ அனிமித்த பூதः தீர்க்க அத்வகः யஸ்ய தம் அனிமித்த பூத தீர்க்க அத்வகம் குரங்ககம் நாம ஆயாந்தம் அவனை அத்ராக்ஷித். பார்த்தார். சரியா இருக்கா? சரியா இருக்கா? ரொம்ப ஜாஸ்தியா படிக்கலாம். அத்வகம்னா அத்வகம்னா டிஸ்டன்ஸ். தீர்க்க அத்வானம்னாலே டிஸ்டன்ஸ். ரொம்ப தூரம். தீர்க்கம் அத்வானம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், தீர்க்க அத்வானம். தீர்க்க அத்வானம் கச்சதி இது தீர்க்க அத்வகः. அத்வானம் கச்சதி இது அத்வகன்னு சொல்லணும். இங்க வந்து தீர்க்கம் அத்வானம் தீர்க்க அத்வானம்னு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் தீர்க்க அத்வானம் கச்சதி இது தீர்க்க அத்வகன்னு போட்டுக்கோங்க. சரியா? சரியா இருக்கா? Yes. அனிமித்த பூதः தீர்க்க அத்வகः யஸ்ய சஹ தம் அனிமித்த பூத தீர்க்க அத்வகம் குரங்ககம் நாம ஆயாந்தம் அத்ராக்ஷித். ஆயாந்தம்னா வந்து கொண்டு இருக்கின்ற, ஆயா சத்ரு பிரத்யம். சரியா? இத்த பிரத்யம், சாரி, இல்ல சத்ரு பிரத்யம். ஆயந்தம் வந்து கொண்டு இருக்கின்ற அவனை ஆத்ராட்சி. அத தூராதேவ லேககர்பயா நீலராக மேச்சகருச்சா சைல சீரகயா ரஜித முண்டமாலகம் ஸ்ரம ஆதபாபியாம் ஆரோப்பியமான காலிமானம் அந்தர்கதேன சோகசிகினா அங்காரதாமிவ நீயமானம் அதித்வராகமன திருதரபத உத்தூயமான தூளி ராஜி வியாஜேன ராஜவார்த்தா ஸ்ரவண குதூஹலின்யா மேதின்யா இவ அனுகம்யமானம் அனிமித்த பூத தீர்க்க அத்வகம் குரங்ககம் நாம ஆயாந்தம் அத்ராக்ஷித். சரியா இருக்கா? நிறுத்திக்கலாமா? உங்களுக்கு டவுட் இருந்தா திருப்பி ஐ வில் ரிப்பீட் நெக்ஸ்ட் கிளாஸ்.